Hi friends, welcome to Anita's Kitchen. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சப்பாத்தியை வச்சு டிஃபரண்டா பரோட்டா சில்லி பரோட்டா மாதிரி ட்ரை பண்ண போறோம். இது என்னதுன்னா இதுதான் மெயின் இது. நான் இன்னைக்கு வந்து பூண்டும் வெங்காயம் போட்டு குழம்பு வச்சிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சோல மீதி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி குழம்பு மீதியானால் அடுத்த நாள் வச்சுலாம் நீங்கள் இது பண்ணாதீங்க. அன்னன்னைக்கு ஃபுட்டை அன்னன்னைக்கே இது பண்ணிடுங்க. ஸோ நீ குழம்பு மீதி ஆனதுனால சப்பாத்தியை வச்சு நான் இன்றைக்கி எப்படி பண்ணுறேன்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். கொஞ்சோட குழம்பு இருந்தாலும் ஓகே தான். மீதமானது 1 கப் குழம்பு. அப்புறம் நான் அதில் 3 தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். 2 கப் ஆனியனை 2 ஆனியன். சப்பாத்தி வந்து நம்ம ஒரு 3-4 பேர் சாப்பிட்றதா இருந்தால் ஒரு 10லேருந்து 12 சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டே. அப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் தான் நான் வத்தல் தூள் எடுத்திருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து குழம்புலேயும் காரம் இருக்கும். கறி மசாலா 2 ஸ்பூன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவையான உப்பு போட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இந்த மாதிரி 2 சப்பாத்தியாக வந்து இப்படி வந்து மடித்து இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் இப்படி கட் பண்ணிக்கலாம். எல்லா சப்பாத்தியும் நான் 12 எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். இது 2 நல்லா வதங்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த கறி மசாலாவும் வத்தல் தூளும் போடுறோம். வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு வச்சுக்கலாம். போட்டுடலாம். குழம்பு ஆட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். நான் இதில் வந்து 2 முட்டை ஆட் பண்ணணும். அதை நான் சொல்லலை. நம்ம சப்பாத்தி கட் பண்ண சப்பாத்தி போட்டதுக்கப்புறம் 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம கட் பண்ணியிருக்கிறது இப்படி தாங்க இந்த மாதிரி பீஸ்லாம் இருக்கும். இந்த ஸ்டேஜில் போட்டுடலாம். ஃபுல்லாக போட்டுடலாம். உங்கள் வீட்டில் இதோட கொஞ்சம் பெருசாக கடாய் இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. பெருசு இதில் எனக்கு வந்து நான் இந்த சின்ன இதுதான் கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி எல்லா இடமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 முட்டையும் போட்டுடலாம். முட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி குழம்பு மீதி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் வச்சு சாப்பிடாதீங்க. அன்னன்னைக்கே சாப்பிட்ருங்க. சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சுவையான சில்லி பரோட்டா ரெடி. அதுவும் மீதமான குழம்பு வச்சு நம்ம இன்றைக்கி சில்லி பரோட்டா ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. எங்கள் அம்மா செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.